වෛද්‍ය රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා. බොහොම ස්තුතියි ප්‍රොෆෙසර්. අද දවසේ මම මේක தமிழ் வழியில் කියන්නම්. අද இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படுகிறது தொடர்பாக ஒரு சிறப்பு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் இந்த பிரேரணையை இன்றைக்கு பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கின்ற இதே நாளில் இன்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்களை போலீசாரை கொண்டு இன்றைய தினம் அடித்து வெளியேற்றி இருக்கிறார்கள். அரசாங்க அதிபர் உட்பட உங்களுடைய என்பிபியினுடைய பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டங்கள் சேர்ந்து இதே நீங்கள் இன்றைக்கு வந்து ஒத்திவைப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இலங்கையிலே 1 மில்லியன் வீடுகள் தான் இருக்கிறது. 22.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல் கூலி வீடுகள் இருப்பவர்களுக்குரிய வீடுகளை வழங்க வேண்டும் என்கிற உங்களுடைய இந்த பிரேரணையை கொண்டு வந்த இதே நாளில் இன்றைக்கு வலிகாமம் வடக்குல பலாலியில தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்கள்கிட்ட 1989 ஆண்டு வலிகாமம் வடக்கில இருக்கிற தங்களுடைய சொந்த காணிகள் விடுவிக்கப்பட கசட் பண்ணப்பட்ட அந்த காணிகளுக்கு பணம் பெறுவதற்கு வந்து அழைக்கப்பட்டு தெல்லிப்பாளையில மக்களிடம் நான் அதை உங்களுக்கு வேணுமென்ற நாளை பிரிண்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். மக்களிடம் சத்திய கடதாசி கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டை இந்த பணம் எந்த பணம் என்று எவ்வளவு பெறுமதி என்று கூட குறிப்பிடப்படாமல் அவர்களுக்கு உங்களுடைய காணிகளை தருவதற்கு சம்மதம் என்ற சத்திய கடதாசியை மொட்டை கடிதம் ஒன்றை எழுதி வேண்டுவதற்கு உங்களுடைய அரசாங்கம் இன்றைய தினம் எத்தனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக வீடில்லாத மக்களுக்கு நாங்கள் வீடுகளை வழங்க போகிறோம் என்கிற இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நினைக்கின்ற போது என்ன சேரத்தில் என்ன தோணுகிறது, உங்களுக்கு வடக்கு மாகாணம் என்கிற ஒன்று இருக்கா இல்லையா தெரியும். அங்கே பலாலியிலே மக்கள் ஏற்கனவே 89 ஆண்டு 400 சொச்ச குடும்பங்களுக்கு வந்து 89 ஆண்டு அங்கே அந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணம் இன்று வரைக்கும் 2026 வரைக்கும் வழங்கப்படல. அங்க கூப்பிட்ட மக்கள் வந்து போராட எத்தனை நேரத்தில் போலீசாரை கொண்டு வந்து வெளியே தட்டியிருக்கிறார்கள். அதை விட படுமோசமான நிலைமை போன முறை இந்த தித்வா புயல் வருகின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் தகரத்துக்கு 5 லட்சம் 2 தகரம் போனா 10 லட்சம் என்று. ஆனால் இன்றைக்கு கிளிநொச்சியில என்ன நடக்குது என்றால் அந்த தித்வா புயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பெயர்வேல இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய கைகூலிகள், அதே நேரத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய இவர்கள் என்ன பிரஜாசக்தி என்று சொல்லுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வேலை, அதாவது கூலி வேலை செய்பவர்கள், அவர்களுடைய கட்சி வேலை செய்பவர்களுக்கு ஜிஏ முரளிதரன் அவர்கள் லிஸ்ட் போட்டு அனுப்பி இருக்கிறார். அந்த லிஸ்டை பொதுமக்கள் கேள்விக்கு உட்படுத்திய போது மறுபடியும் அதை வாட்ஸ்அப் குரூப்ல அதை பிளாக் பண்ணி யாருமே வாட்ஸ்அப் குரூப்ல கதைக்க இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் வடக்கு மாநிலத்திலிருந்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய இளங்குமன்றவர்கள் உணவு உடை வீடு உறையுள் என்று கூட சொல்ல தெரியாத ஒரு நபர் தான் இந்த வரை உங்களுடைய வடக்கு மாநில பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மிக சிங்களிக்கான கமிட்டி. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு முதலாவது பாராளுமன்ற அமர்வு. இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்ட வேலை பிரேரணை நீங்கள் இப்ப இணைஞ்சு கொண்டிருக்கிறது வந்து அல்லது பார்த்து கொண்டிருக்கிறது ராமநாதன் அர்ச்சுனாண்ட 9 மணி அரசியல் அப்டேட். அரசியல் என்ன நடக்குது, இன்றைய பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது, வலிகாமம் வடக்கு மக்களுக்கு இன்றைக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்றைக்கு கதைக்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஆழமானதாக இருக்கும். இன்றைக்கு வந்து வளமையாக வடக்கு மாகாண சபையில நான் என்ன செய்கிறேன் என்பது தொடர்பாக கதைக்க போற வீடியோ அல்ல. இன்றைக்கு நான் கதைக்க போற வீடியோக்கள் வந்து கொஞ்சம் ஆழமானதாகவும் கொஞ்சம் சிந்திக்க பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சரிதானே? சோ இன்னைக்கு என்னதை கதைக்க போறோம் என்று பார்த்தா என்னதை கதைக்க போறோம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய பாராளுமன்றத்துல நான் கலைத்த உரையோட அதே நேரத்துல சம்பந்தமான ஒரு விடயங்களையும் உங்களுக்கு போட்டு காட்டி வெளி வடக்குல நடக்கிற மக்களுடைய ஒரு வெளி உண்டு. எனக்கு இன்றைக்கு அது வெளி வடக்கண்டே வச்சுட்டாங்க. வெளி காமம் இல்லை, அது வெளி உண்மையாவே வெளி உள்ள இடம் தான். அவர்களுக்கு என்ன நடந்தது அது எனக்கு பின்னேரம் ஒரு 3 மணி தான் தெரிஞ்சது. 5 மணிக்கு பாராளுமன்றத்துல 2 லாங்குவேஜ்லயும் விழுத்து இருக்கு. சிங்கள லாங்குவேஜ்ல அடிபட்டது நன்றாக சிங்கள மக்களை போய் சேரும். ஆகவே என்னதான் இந்த பொய்யான அரசாங்கம் பொய் சொல்லி கொண்டிருந்தாலும் 10,000 வீடு கட்டி கொடுக்க போறேன், 50,000 வீடு கட்டி கொடுக்க போறேன், 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னாலும் அல்லது வந்து தங்களுடைய மன்னிக்க வேணும் தங்களுடைய what do you call that
பிரஜாசக்தி என்னதான் முண்டு கொடுத்தாலும் பிரஜாசக்தி ஆக்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்தாலும் இந்த விடயங்களை நேரடியா பாராளுமன்றத்துல கதைச்சிருக்கிறேன். சோ இன்றைக்கு நாங்கள் கதைக்க போற விடயம் வெலிகாமம் வடக்குல 89ஆம் ஆண்டு அத்பத் கரீம செய்யப்பட்ட, அதாவது அத்பத் கரீமன்னு சொன்னால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளுக்கு இன்றைக்கு அதற்குரிய நஷ்டஈட்டை கொடுக்கறதுக்கு எங்களுடைய பிரதீபன் அவர்கள், அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள், அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பேர்ல தானே இப்ப இது அவர் தானா ஜோஜி செய்கிறாரா இல்ல எனக்கு தெரியாது. அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பேர்ல அரச கைகூலிகளாக இருக்கிற இந்த ஒரு சில அரசு அதிகாரிகளால செய்யப்படுற மிகப்பெரிய ஒரு துரோக செயற்பாடு தொடர்பாக இடையாக கதைக்க போறோம். இந்த இப்படியான கதை நீங்கள் கனகாலத்துக்கு இனிமே கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இது பாராளுமன்றத்துக்குள்ளையும் இருந்தா தான் இன்றைக்கு என்னுடைய பேசுகின்ற நாள் இல்ல. ஆனா நான் இன்றைக்கு பாராளுமன்றத்துல இருந்தபடியால் பின்னர் அஜென்மெண்ட் மோஷன்ல படாரண்ட பேரை போட்டுட்டு இன்றைக்கு அந்த விடயங்களை சகல மக்களுக்கும் போச்சேர்ற அடிப்படையில கதைச்சிருக்கிறேன். சோ இன்றைக்கு தெல்லிப்பளையில நடந்த விடயம் வெளியில வந்துச்சோ தெரியாது, ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளால பொதுமக்களுக்கு சிங்கள மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதாவது வெறும் பேப்பர்ல சைன் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணி இருக்கிறார்ன்ற விடயம் சிங்கள மக்களுக்கு நான் இதை பூத்தி இருக்கிறேன். சோ அது போதும் எனக்கு. இதுதான் அரசியல். என்றால் சிங்கள மக்கள் தமிழ் மக்களுடைய அரசியலையும் வழிகளையும் இன்றைக்கு விளங்கி கொள்றார்களோ அன்றைக்கு தான் தமிழ் மக்களுடைய விடிவு பிறக்கும். நான் சொல்றேன் உங்களுக்கு ஜூஎன்எம் தமிழ்ல தர போறது இல்ல, ஐக்கிய நாடுகள் சபை தமிழ்ல தர போறதும் இல்ல, அதே நேரத்துல அமெரிக்கா தமிழ்ல தர போறதும் இல்ல. சிங்கள மக்களுடைய மனச்சாட்சியை தட்டி கேட்கிற தவிர எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல. அது நான் உங்களுக்கு நேரடியாவே சொல்றேன். இப்ப இன்றைக்கு கூட பாராளுமன்றத்துல இந்த விடயத்தை காய்ச்சி போட்டு வெளியால வரையில ஒரு டாக்டர் அண்ணா அவரால் அது என்பிடி அந்த டாக்டர் மச்சான் 50 கதாகரன் போட்டு வரைப்பாங்க. அப்ப நான் சரி என்ன போட்டு வரைக்கும் காய்ச்சோன்னு வந்தால் கேட்டுச்சு உண்மையாகவே நீ ரிசைன் பண்றியான். அது என்ன அதுக்குரிய கொஞ்சம் காசு கேட்டுக்கணுங்கிற சனத்துட்டு 15 லட்சம் கேட்டுனா என்ன 15 லட்சம் வரையில வந்தால் பெரும்பாலும் இந்த மாதத்துக்கு இல்லைன்னு நான் ரிசைன் பண்ணிடுவேன். அந்த காசு ஃபுல்லா வரையிலேண்டா, அப்படி இல்லைன்னா காசு ஃபுல்லா வந்துட்டேன்னு சொன்னா அவங்க அடிக்கிற கோஸ்டுகள் அதுகளோட பார்த்து நான் 2-3 மாதம் எனக்கு இழுத்தால் 2-3 மாதம் பாராளுமன்றத்துல நிற்பேன். இதுதான் உண்மை. சோ இதையும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். நாங்களுடைய டொபிக்குள்ள போறதுக்கு முன்னா சில விடயங்களும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். அப்ப அவங்களே கேட்கிறாங்க, நீ முதலே ஜனாதிபதியோட இந்த அன்னையில வேற ஆக்கள் வேற 2 பேரோட என்ன பிடிக்காம என்னோட சண்டை பிடிக்கிற 2 பேரோட இன்றைக்கு நான் வெளிச்சாம்பல்ல இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். என்ன பிடிக்காத 2 பேரோட அவங்க காய்க்கிறாங்க, மச்சான் போறியா உண்மையான அவர்களுக்கு சற்று கவலையா இருக்கு. அர்ச்சனா போறான் இங்கிற கவலையா இருக்கு. அப்ப கேட்கிறாங்க என்ன போறியா மச்சான், நான் என்ன போறேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நீ முதலே ஏதாவது கதைச்சிருக்கலாமே ஜனாதிபதியோட போய் ஏதாவது கதைச்சிருக்கலாம், வழக்கு போடப்பட்டிருக்கிறது. சோ ஜனாதிபதியோட கதைக்கிறதால நான் என்ன செய்திருக்கலாம் இல்ல, அந்த நேரம் ரணிலுடைய அரசாங்கத்திலானே உன்னை இன்ட்ரடிக்ட் பண்ணினது, அது உனக்கு நடந்த ஒரு அநியாயம் தானே, அது தொடர்பாக நியாயத்தை நீ கேட்டு ஜனாதிபதி இப்ப எங்களோட ஜனாதிபதி கேட்டுக்கலாம் தானே, அதுக்கு என்ன நியாயம், என்ன நீங்க இன்ட்ரடிக்ட் பண்ணிருக்கிற காலத்துல நான் பாராளுமன்றத்துல நொமினேஷனும் போடலான்னு சொன்னால் என்னுடைய பிரஜா உரிமை அல்லது என்னுடைய வாக்குரிமை மீறப்படுகிறது தானே, ஜனாதிபதியோட நீ நேர கதைச்சிருக்கலாம் தானே என்று சொன்னா நான் சொன்னேன் இல்ல நான் அப்படி கதைச்சிருக்கலாம். ஆனா நான் நேரடியா சொல்லுறேன், அப்படி நான் கதைச்சிருந்தால் உங்கள்கிட்ட அப்படி கதைச்சிருந்தால் நான் அன்றைக்கு உங்கள்ட்ட மண்டிடுறதுக்கு சமன். அப்படி நான் உங்கள்ட்ட நேரடியாக கதைச்சு மண்டிட்டு இருந்தால் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு எதிர்த்து கதைக்கலாது, நீங்க செய்கிற பிள்ளைகளை எதிர்த்து கதைக்கலாது. அவை எனக்கு 27,000 பேருடைய ஓட் இந்த சட்ட சிக்கலால அவர்களுடைய வாய்ஸ் இல்லா போயிடும். துணிந்து அவர்களுக்காக வடக்கு மாநிலத்துல நடக்கிற அநீதியை தொடர்பாக துணிந்து அவர்களுக்கு சார்பாக உங்களுக்கு எதிராக கதைக்க போறேன். அப்ப நான் கதைக்க முன்ன கதைக்க போறேன். நான் ஆகவே மனச்சாட்சி படி ஜோதிச்சு பாருங்க, நான் உங்கள்ட்ட அந்த நேரத்துல இதுல கேட்டிருக்க வேணுமா, எனக்கு இப்ப என்ன பொறுத்த வரைக்குமா எனக்கு அது பிள்ளையாக தெரிஞ்சது. நான் அப்படி கதைச்சிருக்கவும் கூடாது. அப்படி ஜனாதிபதியோட இன்று வரைக்கும் நான் போய் ஜனாதிபதியோட கதைக்கிறேன். எத்தனையோ தடவை ஜனாதிபதியும் விரும்பி இருக்கிறார் நான் கதைக்க வேணும் என்று மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஜஸ்ட் பண்ணிக்கணும் ஜனாதிபதியை போய். இது மட்டும் இல்ல ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கதையடா போய் நான் இல்ல என்ன ஒருக்கா செல்ஃபி எடுக்க கேட்க நான் பெரிய ஆசையோட போய் கேட்டு நான் ஜனாதிபதிட்ட. இப்ப நாங்கள் சாதாரணமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சின்னபடியில் தானே. சோ போய் கேட்ட நேரத்துல ஜனாதிபதி சொன்னார், இல்ல செல்ஃபி எடுக்க இயலாது, உங்களோட இனிமே நான் செல்ஃபி எடுக்க விருப்பம் இல்ல, செல்ஃபி உங்களோட எடுக்க இயலாது, எடுத்தால் என்னுடைய அரசியலுக்கு ஆப்பா போயிரும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கிற விடயங்கள் இவர்கள் நடவடிக்கை எடுத்தால் இவர்கள் எல்லாரும் நினைப்பார்கள் என்றால் ஓகே ஜனாதிபதி அர்ச்சுனா சொல்லித்தான் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கிறார். அவை அர்ச்சுனாக்கு தான் ஓட் கூடும் முடிய இளங்குமரனுக்கோ ரஜீவனுக்கோ பவானந்த ராஜாவுக்கோ ஓட் கூடா என்கிற சரியான அரசியல் நரிப்புத்தியோட தான் அவர் அந்த போட்டோ எடுக்க மாட்டேன். ஆனால் அதை நான் ஜோதிச்சு விளங்கி கொண்டது 6 மாதத்துக்கு பிறகு. ஆனால் அந்த நேரத்துல கவலையா இருந்தது,
எல்லாரோடையும் செல்ஃபி எடுக்கிறார். நான் கேட்க நான் ஆத்துக்கு கொண்ட பேனே ஐயோ மகே மகே ஜனாதிபதி நெத்தியனவான்னு சொல்லி சொன்னார். ஜோக்கா சொல்லிப்பட்டு அவர் போயிருந்தாலும் எனக்கு அது மனசுல பாதிச்சது. ஆகவே நான் இனிமேல் அவருக்காக அவருடைய டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு அரசியல் செய்தால் நான் இன்னொரு விடயத்தை சொல்றேன். இன்றைக்கு நானும் எங்களுடைய ஸ்ரீநாத் அண்ணையும் ஸ்ரீநேசன் அண்ணையும் மற்றது எங்க அம்பார அந்த பேர் தான் அடிக்கடி ஞாபகம் வருது இல்ல, கோடீஸ்வரன் அண்ணன் அந்த பேரை மறங்கிலா என்னன்னா காசு நினைச்சா ஞாபகம் வரும்பட்டது. கோடீஸ்வரன் அண்ணையும் இருந்து காய்ச்சி கொண்டு கணக்கு அரசியல் ஸ்ரீதரன் சுமந்திரன் இந்த சைக்கிள் கையந்திர மேரத்தோட பம்பளை காய்ச்சி எங்களுடைய பொழுதுபோக்கே இவங்க 4 பேரோட தான் போய் காய்ச்சி பொழுதுபோக்குறது. அவர்களும் தவறாமல் இந்த பாராளுமன்ற அமர்வுகளுக்கு வர்றார்கள். தமிழரசு கட்சியில ஒழுங்கா வாரேன்னு சொன்னால் நான் பார்க்கும் வரைக்கும் ஸ்ரீநாத் அண்ணையும் கோடீஸ்வரன் அண்ணையும் ஸ்ரீநேசன் அண்ணையும் தான் உள்ள இருக்கிறவர். சாணக்கியனோ ஸ்ரீதரனோ பெரிய தலைகள் இருக்கு பெரிய தலை, அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வாரதே இல்லை. தங்களுடைய நேரத்துக்கு அந்த 2 நிமிஷத்துக்கு வந்துட்டு போயிருக்கணும். அதுவும் ஸ்ரீதரன் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் நடந்தது, அதுக்கு கூட வரையிலே. இந்த கதை எங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்றைக்கு நாங்கள் 4 பேரும் காய்ச்சி கொண்டிருக்க எங்களுடைய இவர் யாரு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் எழும்பி எங்களுடைய பக்கம் நாங்களிடம் சார் இருக்க போறீங்களான்னு சார் தான் எல்லாரும் கேட்கறது. என்ன இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் கனகாலம் அரசியல் அனுபவம் உள்ளார். சோ கோடீஸ்வரன் முதல் கேட்டார் இருக்க போறீங்களா? இல்ல சார் இதுல இருங்கன்னு சொன்னார். இல்லைன்னு அது பிறகு சார் இதுல இருங்கன்னு இல்ல இருந்தாலும் 2 கதைச்சது. நான் நினைக்கிறேன் அடுத்த ஜனாதிபதி தேர்தல்ல முழு தமிழ் கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் எங்களுடைய ரணசிங்க பிரேமதாசனுடைய மகன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் என்கிற ஒரு ஆசை உண்டு அவருக்கு இருக்கு. ஆகவே ஜனாதிபதி 2029 தேர்தலில் பெரும்பாலும் ஜனாதிபதி ஆகலாம் என்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது. சோ அவர் இப்பவே எல்லாருடையும் கதைச்சு ஷேப்பா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. சோ அப்படி இருக்கைகள்ல இப்ப நான் அந்த நேரத்துல தீர்மானிப்பேன் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு. மேபி நான் தனியே நிக்கலாம், தனியே நான் ஜனாதிபதி தேர்தலில் நிக்கலாம். அவங்களுக்கு நின்றால் யாருக்கு வடக்குல இருந்து போற ஓட் போதோ அது உடையும். அர்ச்சுனா தனிய வேட்பாளராக நின்றால் சோ நான் நின்று யாருக்கு உடைச்சு கொடுக்க போறேன்? இவங்க எல்லாம் நினைப்பாங்க நாமளுக்கு தான் நான் நின்று உடைச்சு கொடுக்க போறேன். அதை விட நான் போய் நாமளுடைய சேர்ந்து நாமளுக்கு ஓட்டு எடுத்து கொடுக்கலாம். நான் அப்படிப்பட்ட தேவையில்லை. பட் ஒரு ஆசை ஜனாதிபதி தேர்தலையும் நின்று பார்க்கணும் ஒரு ஆசை. எல்லா தேர்தலையும் நின்றுட்டேன், ஜனாதிபதி தேர்தலையும் ஒருக்கா நின்று பார்க்கணும். சும்மா பம்பளுக்கு என்ன ஒரு 3 லட்சம் 2 லட்சம் ஓட் வந்தால் ஜனாதிபதி அபேட்சக என்றால் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் நின்றவர் என்றால் சிங்கள ஜனத்திலேருந்து எனக்கு ஓட் வரும். சும்மா விளையாட்டு இல்ல, சரிதானே? சிங்கள ஜனமும் ஓட் போடும். சோ வீல் சி 2029ஆம் ஆண்டு யாருக்கு என்ன நடக்குது, யாருக்கு சப்போர்ட் பண்றவன். சோ அதை பாப்ப நேரம் சஜித் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்றதா, அந்த நேரம் நாமலுக்கு சப்போர்ட் பண்றதா, யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்றத காலம் தீர்மானி. என்னதான் 1000த்துல என்ன சொன்னாலும் நான் எடுக்கிற தீர்மானம் எனக்கு தான், என்னுடைய மக்கள் சார்பாக தான் அந்த தீர்மானத்தை எடுப்பேன். சோ இந்த அப்டேட்ல நாங்கள் இன்றைக்கு கதைக்க போற விடயம், இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்றத்துல நான் கதைச்ச விடயம் சில வீடியோக்களும் உங்களுக்கு போட்டு காட்ட ஆரம்பிக்க போறேன். சோ முதலாவதா பாப்போம் நான் பாராளுமன்றத்துல இன்றைக்கு என்ன கதைச்சினான் என்கின்றதுன்ற முதல் 5 நிமிடம் தரப்பட்டது. அந்த 5 நிமிடத்துல முதல் 3 நிமிடங்களும் தமிழ்ல கதைச்சிருப்பேன். திருப்பி 2 நிமிடம் தான் இருக்குன்னு சொன்னா பிறகும் 1/2 நிமிஷம் தமிழ்ல கதைச்சிருப்பேன். அவ்வளத்தையும் சிங்களத்துல சொன்னான். அதுக்குரிய காரணம் என்னென்றால் சிங்களத்துல சொன்னால் அதுக்குரிய பிரதிபலன் கூட. எல்லாரும் சொல்றேன் நீ உன்னுடைய வாக்குகளை அதிகரிக்க வேண்டுமென்றால் தமிழ்ல கதை பாராளுமன்றத்தில். நான் அதை சிங்களத்துல கதைக்கிறதுக்குரிய காரணம் என்னென்றால் நான் சிங்களத்துல கதைச்சால் அது கட்டாயம் என்ன செய்யும், நல்லா எகிரியோடி சிங்கள மக்கள்கிட்ட போய் சேரும். அர்ச்சுனா வடக்குல இருந்து ஏதோ சொல்ல விரும்புகிறான் என்கிற விடயம் நேரடியா சிங்கள மனசு மக்களுடைய மனத்துல போய் சாரும். ஆகவே வடக்குல இருந்து யோசிக்கிறப்ப உதாரணத்துக்கு பலாலியில இருந்து இருக்கிறார்கள் டாக்டர் எங்கண்ட விடயம் தொடர்பாக ஒன்றுமே கதைக்கல பாத்தீங்களோ என்று எல்லாருமே என்ன கோபிக்கிறது வழக்கம். வாக்கு அரசியல் செய்யற நானாக இருந்தால் தமிழ்ல கதைச்சு சுபதி கதைச்சு சிறிதரன் மாதிரி கதைச்சிருக்கோம். வாக்கு அரசியல்ன்றதை விட மக்களுடைய எதிர்காலத்தை சிந்திச்சு நான் அரசியல் செய்யறதாக இருந்தால் எங்களுடைய வேலை சிங்கள மக்களுக்கு விளங்கணும். அவங்களும் சிந்திக்கட்டும், சரிதானே? அவங்களும் சிந்திக்கட்டும். அவர்கள் செய்யற விடயங்கள் சரியா பிழையாண்டு அவர்களையும் சிந்திக்க வெப்பம் என்பதற்காகத்தான் நான் சிங்களத்துல பல நேரங்கள்ல உரையாற்றுகிறேன். உரையாற்றி எங்களுடைய மக்களுடைய வேலையை சிங்களத்துல சொல்றேன். நான் பெரும்பாலான வீடியோக்கள் நான் உங்களுக்கு தமிழாக்கம் செய்து போட்டிருக்கேன். அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்களான்றது எனக்கு தெரியாது. சரி, அப்ப நான் இன்றைக்கு என்ன கதைச்சு நான் என்கிறத அடுத்ததா பார்ப்போம் வாங்க. වෛද්‍ය රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 5ක කාලයක් ලැබෙනවා.
බොහොම ස්තුතියි ප්‍රොෆෙසර් අද දවස මම මේක தமிழ் වලින් කියන්නම් අද இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படுகிறது தொடர்பாக ஒரு சிறப்பு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் இந்த பிரேரணையை இன்றைக்கு பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கின்ற இதே நாளில் இன்றைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்களை போலீசாரை கொண்டு இன்றைய தினம் அடித்து வெளியேற்றி இருக்கிறார்கள். அரசாங்க அதிபர் உட்பட உங்களுடைய என்பிபியினுடைய பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கூட்டங்கள் சேர்ந்து இதே நீங்கள் இன்றைக்கு வந்து ஒத்திவைப்பு பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இலங்கையிலே 6 மில்லியன் வீடுகள் தான் இருக்கிறது, 22.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். வீடுகள் இல்லாமல் கூலி வீடுகள் இருப்பவர்களுக்குரிய வீடுகளை வழங்க வேண்டும் என்கிற உங்களுடைய இந்த பிரேரணையை கொண்டு வந்த இதே நாள்ல இன்றைக்கு வலிகாமம் வடக்குல பலாலியில தங்களுடைய சொந்த காணிகளை கேட்ட மக்கள்கிட்ட 1989 ஆண்டு வலிகாமம் வடக்கில இருக்கிற தங்களுடைய சொந்த காணிகள் விடுவிக்கப்பட கசட் பண்ணப்பட்ட அந்த காணிகளுக்கு பணம் பெறுவதற்கு வந்து அழைக்கப்பட்டு தெல்லிப்பாளையில மக்களிடம் நான் அதை உங்களுக்கு வேணுமென்ற நாளை பிரிண்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். மக்களிடம் சத்திய கடதாசி கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டை இந்த பணம் எந்த பணம் என்று எவ்வளவு பெறுமதி என்று கூட குறிப்பிடப்படாமல் அவர்களுக்கு உங்களுடைய காணிகளை தருவதற்கு சம்மதம் என்ற சத்திய கடதாசியை மொட்டை கடிதம் ஒன்றை எழுதி வேண்டுவதற்கு உங்களுடைய அரசாங்கம் இன்றைய தினம் எத்தனித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக வீடில்லாத மக்களுக்கு நாங்கள் வீடுகளை வழங்க போகிறோம் என்கிற இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை நினைக்கின்ற போது என்ன சேரத்தில் என்ன தோணுகிறது, உங்களுக்கு வடக்கு மாகாணம் என்கிற ஒன்று இருக்கா இல்லையா தெரியா? அங்கே பலாலியிலே மக்கள் ஏற்கனவே 89 ஆண்டு 400 சொச்ச குடும்பங்களுக்கு வந்து 89 ஆண்டு அங்கே அந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணம் இன்று வரைக்கும் 2026 வரைக்கும் வழங்கப்படல. அங்க கூப்பிட்ட மக்கள் வந்து போராட எத்தனை நேரத்தில் போலீசாரை கொண்டு வந்து வெளியே திரட்டி இருக்கிறார்கள். அதை விட படுமோசமான நிலைமை போன முறை இந்த தித்வா புயல் வருகின்ற போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் தகரத்துக்கு 5 லட்சம் 2 தகரம் போனா 10 லட்சம் என்று. ஆனால் இன்றைக்கு கிளிநொச்சியில என்ன நடக்குது என்றால் அந்த தித்வா புயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற பெயர்வேல இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய கைகூலிகள், அதே நேரத்தில் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய இவர்கள் என்ன பிரஜாசக்தி என்று சொல்லுகின்றவர்களுக்கு அவர்களுடைய வேலை, அதாவது கூலி வேலை செய்பவர்கள், அவர்களுடைய கட்சி வேலை செய்பவர்களுக்கு ஜிஏ முரளிதரன் அவர்கள் லிஸ்ட் போட்டு அனுப்பி இருக்கிறார். அந்த லிஸ்டை பொதுமக்கள் கேள்விக்கு உட்படுத்திய போது மறுபடியும் அதை வாட்ஸ்அப் குரூப்ல அதை பிளாக் பண்ணி யாருமே வாட்ஸ்அப் குரூப்ல கதைக்க இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் வடக்கு மாநிலத்திலிருந்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய இளங்குமன்றவர்கள் உணவு உடை வீடு உறையுள் என்று கூட சொல்ல தெரியாத ஒரு நபர் தான் இந்த வரை உங்களுடைய வடக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். මේක සිංහලෙන් කියන්න කැමැති. අද දවස මේ අජර්මන් මෝෂන් එකක් ගෙනලා තියෙනවා අපේ රට කුලි වලට ජීවත් වෙන මිනිසුන්ට ගේ එකක් හදලා දෙනවා කියලා. හැබැයි අද දවස මේ ජැෆ්නා උතුරේ තෙල්ලිපල ප්‍රදේශයෙන් තමන්ගේ ලෑන්ඩ් එකේ සල්ලි දෙනවද නැද්ද කියලා අත්පත් කරපු ලෑන්ඩ් එක සල්ලි දෙනවද නැද්ද කියලා ගිය මිනිසුන්ට නිකම් කොලයක් දීලා අස්සම් ගන්නට කියලා තියෙනවා මේ GA. එතකොට GA කිය මිනිස්සු කියලා තියෙනවා නිකම් කොල වලට අපේ ලෑන්ඩ් එක වැලියු දාන්න නැතුව අපිට අස්සම් කරන්න බෑ කියලා. එතකොට මේ රණ්ඩු වෙච්ච ජනතාව මේගොල්ලෝ පොලිසිය දාලා එළිය දාලා තියෙනවා අද. හැබැයි අද මේ අජර්මන් මෝෂන් එක දාලා තියෙනවා කුලි කෙවල් වල ජීවත් වෙන මිනිසුන්ට නැත්තම් ගෙදර නැති මිනිසුන්ට අපි ගෙදර දෙනවා කියලා. මම දන්නේ නැහැ මේ සමහර වෙලාවට ඔයගොල්ලෝ උත්තර කියලා එකක් තියනවාද කියලා මම දන්නේ නැහැ. හැබැයි ගිහින් බලන්න කො අපේ නියෝග ඇමතුමා ආරක්ෂා ඇමතුමාත් ඉන්නවා. අවිල එක දවස් ප්‍රකාශ කරා කිසිම ජනතාව එතන උද්ඝෝෂණ කරේ නැහැ කියලා. මම නම් එක දවසවත් ගියේ නැහැ මේ ඔය උද්ඝෝෂණ වලට. හැබැයි මිනිස්සු හැමදාම අවිල උද්ඝෝෂණ කරනවා. උද්ඝෝෂණ කරන මිනිසුන්ට නිකන් අර අහුවට ඉන්න බෑ කියලා හට් එකක් හදපු එක ඒකත් ඔයගොල්ලෝ අදගෙන එළියට දාලා පාරට දාලා කකුලින් මේවා කරලා තියෙනවා. ඊට පස්සේ ඒගොල්ලන්ට වතුර දෙන්න කියලා වෝටර් ටැංක් එකක් තිබ්බා. ඒකත් ඔයගොල්ලෝ පොලිසියෙන් ගිහිල්ලා වාහනේ දාලා අරගෙන ගිහලා තියෙනවා. ඒත් අතර තමයි இதில் இதை தமிழாக்கத்தை நான் சொல்லுகிறேன். இதை விளக்கமும் நான் வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அர்ச்சுனாண்ட 9 மணி அரசியல் அப்டேட் இன்றைக்கு பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தமிழில் கதைச்சு அதே விடயத்தை தான் நான் இதில் சிங்களத்தில் கதைக்கிறேன். நாவே தமிழாக்கம் தேவையில்லைன்னு நினைச்சேன். கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது தான் ரெக்கார்ட் பண்ணுகின்ற போது தான் எனக்கு விளங்கியது. இல்லை மேலதிகமாக கதைச்சிருக்கிறேன். இதில் நான் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுகிறேன் சிங்களத்தில்
வணக்கம். நீங்கள் இந்த பிரேரணையை, அதாவது வந்து வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த பிரேரணையை கொண்டு வந்த இந்த நேரத்தில் இன்றைக்கு வடக்கு மாநிலத்தில் தெல்லிப்பளை பிரதேச சபையில் 1989ஆம் ஆண்டு பலாலி விமான ஓடு பாதைக்காக பொதுமக்களுடைய காணிகளை வந்து நீங்கள் அடாத்தாக சுவீகரித்திருக்கிறீர்கள். சுவீகரிக்கப்பட்டவர்களுடைய 89ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 450 550 கிடப்பட்ட குடும்பங்களுடைய அந்த அவர்களுடைய அந்த அந்த வீடுகளுக்குரிய பணம் 1 ஏக்கருக்கு இல்லை ஒரு பரப்புக்கு எவ்வளவு என்று கூட தெரிவிக்காமல் நாங்கள் தாரகாசை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் என்று சொல்லி சைன் பண்ணி எடுக்க வலிக்கிட்டு இன்றைக்கு தெல்லிப்படையில் உங்களுடைய ஜிஏ முரளிதரனும் மன்னிக்கணும் ஜிஏ பிரதீபனும் அதே நேரத்தில் உங்களுடைய இந்த பிரஜாசக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலமான கூட்டமும் சேர்ந்து இன்றைக்கு பொதுமக்கள்கிட்ட சைன் பண்ண எடுக்க வலிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை எதிர்த்து கேட்ட பொதுமக்களை போலீஸாரை கொண்டு வந்து நீங்கள் வெளியேற்றி இருக்கிறீங்க. அது மாதிரியான ஒரு கேவலமான வேலையை வடக்கு மாநிலத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் தெற்கில் வாழாத மக்கள், வாழ முடியாத மக்களுக்கு அல்லது வந்து வீடு இல்லாத மக்களுக்கு வந்து வீடுகள் கொடுக்க போகிறோம் என்கின்ற ஒரு கதை ஒன்றை தெற்கில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வடக்கில் வந்து வலிகாமத்தில் வந்து ஜம்பரோடு நடந்து போனது நெக்கையில் தான் எனக்கு சரியான வெக்கமாக இருக்கிறது. வடக்கில் இருக்கிற விடயங்களை தெற்கில் வந்து சொல்வதற்குரிய எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேர்மையாக சொல்லுவதும் இல்லை. அப்படி சொல்ல தெரிஞ்ச முதுகெலும்பில்ல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் ஏதாவது ஒரு வழக்க போட்டு ஒரு வகையில் நீங்கள் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுகிறீர்கள். ஆகவே திட்டமிட்ட ரீதியில் ஒரு இனாளிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறேன். அதே நேரத்தில் சொல்கிறேன், இதே ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் 1 தகரம் போனால் 5 லட்சம் ரூபா, 2 தகரம் போனால் 10 லட்சம் ரூபா என்று சொல்லி. ஆனால் இதே வடக்கு மாநிலத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் தித்வா புயல் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற பேரில் 50 லட்சம் ரூபா காசு நீங்கள் கொடுக்குறீங்கள், நல்லபடியாக. ஆனால் அது யார் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இந்த ஜேவிபியினுடைய அடியாட்கள் அல்லது ஜேவிபியினுடைய பிரஜாசக்திக்காரர் பேர் சொல்கிறார்களுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அங்கே டிஎஸ் ஆஃபீஸோ அல்லது வேறு எதுவுமே அங்கே எதுவுமே போகிறதில்ல. பிரஜாசக்தியினுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் பிரஜாசக்திக்கு சப்போர்ட் பண்ணினால் இந்த காசுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற எல்லாமே தான் இப்போ வடக்கு மாநிலம் இருக்கிறது. அவே மிக கேவலமான ஒரு செயல் என்றால் வடக்கு மாநிலம் என்கிற ஒன்று உங்களுக்கு இருக்குமோ இல்லையோ, இருக்கிறதா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. அந்த மாதிரியாக அங்கே மக்கள் வாழுகின்ற காணிகள் வந்து வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். அதே நேரத்தில் சிரிச்சு போட்டு சொல்கிறேன், உங்களுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு நாள் வந்து சொன்னார், வடக்கிலே எந்த மக்களும் காணி கேட்டோ அல்லது வீடுகள் கேட்டோ போராட்டங்கள் செய்யவில்லை என்று. என்ன மிகப்பெரிய பொய்! எனக்கு சிங்களமும் தமிழும் தெரிந்ததால் நீங்கள் சொன்ன பொய்யையும் அங்கே நடக்கிற விடயங்களையும் இங்கே சொல்ல எத்தனைக்கிறேன். ஆனால் கனகாலம் பாராளுமன்றத்தில் இருக்காத காரணத்தால் எனக்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த சிங்களமும் தமிழும் தெரியாத காரணத்தால் இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இனிமேல் மக்களை ஏமாற்றுவதற்கு. அதுக்குரிய உண்மை என்னென்றால் தினமும் அங்கே பலாலியிலே மக்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொரு சனி ஞாயிறு ஒவ்வொரு நாளுமே மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் அந்த விடயம் இங்கே வெளியால் வருவதில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இங்கே வீடு இல்லாத மக்களுக்கு வீடுகள் 13,000 வீடுகள் வடக்கு கிழக்கில் என்ற பெயரில் நீங்கள் படுமோசமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த விடயத்தை நினைக்கும் போது மிக கவலையாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். හැබැයි ඕගොල්ලෝගේ ලොකු අපේ අන්රෝමාස දිසානායක ජනාධිපතිතුමාවිලා ජම්බර එකක් දාගෙන ගියා උතුරේ සාමාන්‍ය විදිහට ජනතාව ජීවත් වෙනවා කියලා. උතුරේ තියෙන දේවල් මට කැමති මේ දකුණට ආවිලා සිංහලෙන් කියන්න. හැබැයි ප්‍රශ්න තියෙන මම වැඩි කාලේ ඉන්න නැහැ. ඕගොල්ලෝ මාව ඉන්න දෙන්නේ නැහැ. හැබැයි මේ දැන් ඕගොල්ලෝගේ 7,000ට ඕක හරිනම් ඉතල බලන්නකො මම එක දවස් පාර්ලිමේන්තුවේ ඇව්වා දැන් අපේ රටේ මිනිසුන්ගේ ඉඩම රජේ අයිති කරලා තියෙනවා උතුර නගින හැර අරන්න වෙන කොයි හරි අයිති කරලා තියෙනවද කියලා. උත්තර දුන්නා නැහැ කියලා. ඒ කියන්නේ උතුරයි නගින හිරයි තමයි රජේ ඉඩම අත්පත් කරලා තියෙන්නේ. ඔබතුමායි කාලේ அப்போ இருக்கிறேன் ஒரு தடவை பாராளுமன்றத்தில் நான் கேள்வி ஒன்றை போட்டேன். நான் 27/2 இலங்கையில் வடக்கு கிழக்கு தவிர்த்து வேறு எந்த பிரதேசங்கள்லையாவது பொதுமக்களுடைய காணிகளை அரசாங்கம் வந்து சுவீகரித்திருக்கிறாண்டு அதுக்கு சொல்லப்பட்ட பதில் இல்லை. ஆகவே அதில் தெளிவாக சொல்லுகிறது, வடக்கு கிழக்கில் மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் சுவீகரித்து கொள்கிற என்பதற்குரிய பதில் அதில் தெளிவாக இருக்கிறது. இப்போது உங்களுக்கு விளங்கும் அரசாங்கம், அது எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழ் மக்களை எவ்வளவு கேவலமாக இவர்கள் பாதிக்கிறார்கள் என்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று சொல்கிறேன். අවසානයි 1989 අත්පත් කරපේකට අද ඕගොල්ලෝ නිකම් කොලේගේ මිනිසුන් අත්සන්කාරට try කරනවා. එතකොට මිනිස්සු බෑ කියපුවම පොලිසිය දාලා එළිය දාලා තියෙනවා. කොච්චර ලැජ්ජාවටද කියලා බලන්නකො. මේක මේ වගේ දැන් ඕගොල්ලෝට அப்போ சொல்கிறேன், இதே வடக்கு மாநிலத்தில் இன்றைக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் 89ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வெறும் பேப்பரில் பெருமதி ஒன்றும் போடாமல் நீங்கள் சத்திய கடதாசியில் சைன் பண்ணுற சொல்லி சனத்திட்ட கேட்குறீங்க. அவ்வளோ கேவலமான வேலையை உங்களுடைய
பிரதீபன் அரசாங்க அதிபர் அவர்கள் செய்திருக்கிறார் நினைக்க சரியான கவலையாக இருக்குது. வெற்று தாளுகளில் சைன் வைக்கிறதுக்கு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. மாட்டேன்னு சொன்ன சனத்தை வந்து போலீஸாரை கொண்டு வெளியால் போட்டுக்கிறீங்க. எவ்வளோ கேவலமான வேலைன்னு சொல்லி பேசுகிறேன். විශ්වාස දීලා උතුරේ මේ පුට තුනක් අණ තුන්දා ඡන්ද දුන්නා අපේ මිනිස්සු අපිට දුන්නා ඔයගොල්ලන්ට දුන්නා හැබැයි ඔයගොල්ලෝ ලැජ්ජ නැතුව උතුර මිනිස්සුන්ට දෙම සිංහල දන්නේ නැහැ අපේ වගේ මිනිස්සු අවිලා මේ පාර්ලිමේන්තුව ඒවා කියන්න යනකොට අපේ ඉවත් කරනවා අපි ඉවත් වෙලා යනවා හැබැයි ඊළඟ සැරේ මම ඇවිල්ලා මේ පැත්තට වාඩි වෙන්නේ නැහැ ওই පැත්තට වාඩි වෙනවා ඒ කාලේ මම අපේ මිනිස්සුන්ට වෙන්න ඕන දේවල් ඔක්කොම ටික මම කරලා දෙනවා බොමස්තති. அப்போ நான் சொல்லுகிறேன், அதை வந்தீங்க சிங்களத்திலே சிங்கள மக்களுக்கு உரையாற்றுகின்ற இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இங்கிருந்து வெளியேற்றுகிறீர்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் 2029 திருப்பி வருவேன். அந்த காலத்தில் நான் எதிர்கட்சியில் இருக்க போகிறதில்லை. எந்த ஆளுங்கட்சி வந்திருந்தாலும் அந்த ஆளுங்கட்சியினுடைய பக்கம் தான் நான் இருப்பேன். அந்த நேரத்தில் என்னுடைய மக்களுக்கு தேவையான சகல வேலைகளையும் நான் செய்து கொடுப்பேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆட்டங்களை செய்யுங்க என்று சொல்லிக்கொண்டு அமர்கிறேன். இது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்த உரை. இதுல நீங்கள் தெளிவா பாருங்க. இதுல ஒரு விடயத்தை நீங்க பார்க்க வேண்டும். என்னென்றால் இன்றைக்கு நடந்த இந்த தெல்லிப்பள்ளியில நடந்த விடயம் எனக்கு சொல்லப்பட்டு 2 hours நான் இது சம்பந்தமா கதைச்சிருக்கிறேன். 2 hours 3:30 எனக்கு ஒரு உடவியலாளருக்கு நான் கோல் எடுத்தினா உங்களுடைய Facebookல தான் இது போடப்பட்டிருக்கிறது. தெல்லிப்பள்ளியில் அடிவாடு என்ன பண்ணு சொல்ல என்ன அண்ணா அந்த வீடியோ இருக்கிறது பாருங்கன்னு எனக்கு அனுப்பி இருக்கிறாரு. சோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதுல போடுறேன் பாருங்க. அமைதி சார் பாக்குறார் அமைதி போய் இருப்பாருங்க சார் பாக்கல பாக்காம என்ன மீட்டிங் நடத்துறாங்க அமைதி கொஞ்சம் இருங்க கொஞ்சம் போய் இருங்க சார் பாக்குறேன் இதுக்கு சொல்லுங்க ஏனிங்கல சாருக்கு அப்போ பரிந்துரைங்க ஆவே வந்து வரோம் இதுக்கு மேல எனக்கு பய சொல்லலாம். இந்த வீடியோவை மனச்சாட்சி உள்ள தமிழர்கள் யாராவது பாக்குறீங்களோ என்ன தெரியும். நான் பாராளுமன்றம் முடிஞ்சு போய் கொண்டிருக்கிறேன். வீட்டை போய் இதை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை திருப்பி அப்லோட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அதை திருப்பி செய்யறதுக்குள்ள ஒரு 9 மணி தாண்டி சில நேரம் 9:15 ஆகுறது உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு. சோ அதுக்காக தான் நான் இன்றைக்கு போய்கொண்டு கேட்கலையே இந்த வீடியோ போடுறேன். சரிதானே? ஒரு டாக்டரா இருந்து எங்கேயோ இருந்த என்ன கடைசியாக பாராளுமன்றத்துல என்ன நடக்குறன்றதை இந்த இனத்துக்கு சொல்ற நிலைமைக்கு கொண்டிருக்கிறீங்க. ஒரு யூடியூபரா மாத்திருக்கிறீங்க, பரவாயில்ல. அதை தான் செய்யணும்டா இந்த இனத்துக்காக நான் அதை செய்யறேன். அதை கனவேர் விமர்சிச்சு கொண்டு சனத்துல காசு வேண்டான், யூடியூப்ல காசு உழைக்கிறான்னு அப்படியே மினக்கடியில 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு இந்த வீடியோவை அடிச்சு போடுறதை விட நான் இந்த வார்டில் போய் டாக்டரா வேலை செஞ்சால் மாதம் 50,000 ரூபா 1,00,000 ரூபா ஒரு நாளைக்கு உழைச்சிட்டு போயிடலாம். சரி, அது பரவாயில்ல. கள்ள கண்ட்ராக்களுக்கு சைன் பண்ணி கோழிக்கூடுகள் மாதிரி வைத்தியசாலையில கட்டி கொண்டு நாங்களும் தலையாட்டி கொண்டு எல்லாருக்கும் செய்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு கோடிக்கணக்காக உழைச்சு கொண்டு இருந்திருக்கலாம். உங்களை மாதிரி பைத்தியக்காரங்கள்ட்ட பேர்ல நாங்கள் பேச்சு வேண்டதை விட. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னென்றால் இந்த வீடியோவை பார்க்க எனக்கு மிக பெரிய கவலையா இருக்குது. சரியான கவலையா இருக்கு இந்த வீடியோ பார்க்க. வீடியோ வடிவா பாருங்க. உங்களுக்கு மனச்சாட்சி இருந்து நீங்க தமிழ் பேசுகிற ஒரு சமூகமாக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவுல சொல்லப்படுற விடயங்களை தயவு செய்து ஆழமாக சிந்திங்க. ஒரு அம்மா, வயசு போன அம்மா கேக்குறா, ஏன் எங்கண்ட காணிய விடுங்கோவன், எங்கட காணியன் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கீங்க. அந்த அம்மாவினுடைய வயசை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு. அந்த அம்மாவுக்கு இருக்கிற பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் கட்டிச்சா யாழ்ப்பாணம் பண்றது சீதன கொடுமை நிறைஞ்ச ஒரு சமூகம். சோ இந்த காணிகளை வழங்க முடியாம, சீதனங்களுக்கு எழுதி கொடுக்க முடியாம, காசு எவ்வளவு காசு தர போறாங்கன்னு தெரியாம தான் எங்களுடைய சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. எங்கட அண்டண்டாடைக்கு போராட்டங்கள் நடத்திக்கல 20 பேர் 10 பேர் நின்றாலும் தனக்கு சொல்லாக படக்கு அடிக்குமென்று சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் இதுக்கு மேலேயும் தமிழ்ல சொல்ல தேவையில்லை. தனக்கண்டால் சொல்லாக படக்குன்னு அடிப்பாங்க. இதே என்னுடைய சொந்த காணியை இன்றைக்கு அங்கீகாரம் பிடிச்சிருந்தா நான் இவ்வளவு சத்தி குளறி அடிப்பட்டி பிரச்சனைப்பட்டு என்ன எல்லாம் செஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்க. யார்ட்டையோ காணி தானே, யாருடையோ காணி தானே. சோ உங்களுக்கு என்ன அதுல எந்த அமௌண்ட், அதுல ஒரு சத்திய கடதாசி ஒன்றை இன்றைக்கு எழுதி வேண்டி இருக்கிறார்கள். அந்த சத்திய கடதாசியை நான் உங்களுக்கு முடிந்தால் இதுல போடுறேன், அட்டாச் பண்றேன், நீங்கள் அதை பாருங்கோ. இந்த சத்திய கடதாசியில மிக கேவலமான சத்திய கடதாசி உண்டை இவர்கள் எழுதி வேண்டியிருக்காரு. அதாவது உங்களுடைய காணியினுடைய இருப்பிடம் எங்கே என்ற சம்பந்தமாக எங்களுக்கு வேல்யூ தேவையில்லை.
அதாவது வந்து பலாலியில வெளியில எங்கே இருந்தாலும் ஒன்றுதான், பலாலியில உள்ளுக்குள்ள இருந்தாலும் சரிதான், இருப்பிடத்துக்கு அமைவான வேல்யூ எங்களுக்கு தேவையில்லை. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது தாரகாச வேண்டிக் கொள்ளுவோம். இதுக்கெல்லாம் நாங்க விருப்பம் பண்ணி முத்திரை ஒட்டி சைன் வைக்க சொல்லி இந்த சத்திய கடதாசியை கொடுத்திருக்கிறார்கள். 89ஆம் ஆண்டு பிடிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள். இப்ப இந்த இது 89ஆம் ஆண்டு ஒரு சில பேருடைய காணிகள் வந்து பலவந்தமாக கெசட் பண்ணப்பட்டது. 89ஆம் ஆண்டு அந்த காணி உரிமையாளர்களுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இந்த காணியை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க, இந்த காசை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. 89ஆம் ஆண்டு அது என்ன சொல்ல போறாங்க என்றால், அந்த காணியை நாங்க கொடுத்துட்டோம், சரிதானே, அந்த காணியை நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், எங்களுக்கு இந்த காணிக்கு மட்டும் சம்பந்தம் இல்லை, இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் அந்த காணிக்குரிய காசை கொடுக்க வலிக்கிட்டது என்றெல்லாம் சொல்ல போறாங்க. ஆனா கவலை என்னென்றால் இந்த காணி இன்றைக்கு இந்த சனம் 89 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 26, 10, 36, 37 வருடமாக இந்த சனத்துக்கு அவர்களுடைய காணிக்கு போறதுக்கு வழி இல்லை. விளையல அவங்களுக்கு தங்களுடைய சொந்த காணிக்கு போறதுக்கு வழி இல்லாம, சொந்த காணியில போய் வாழ்றதுக்கு வக்கு இல்லாம இந்த சனம் போராடுகிறது. ஆனால் வெளி வடக்குல போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லிக்கல ஒரு 50 சனம் 30 சனம் தான் இருக்குது. இப்ப எல்லாரும் என்ன கேட்பீங்க, அர்ச்சுனா மணிவண்ணன் போய் நின்றவர், நீங்க போயில. ராசா கட்டக்காலத்தன் கஜேந்திரன் போய் நின்றவன், நீங்க போயில. கஜேந்திர உமார் பொன்னம்பலம் போயிருந்தவன் போயில, ஸ்ரீதரன் போயிருந்தவன் போத, நீங்க போயில. நீங்கள் அரசாங்கத்தின் ஆள், அதாலதான் நீங்க போராட்டத்துக்கு போயில. இங்க மக்களை ஏமாற்றத்துக்காக இங்க பாராளுமன்றத்துல காய்ச்சி கொண்டிருக்கீங்க. சோ இப்படியும் கதைக்கின்ற அந்த மனநோயாளிகளுக்கு சேர்த்துதான் அரசியல் செய்யணும். உங்களுக்கு விளங்கிட்டோம். உங்களுக்கு இப்படியும் சிந்தித்து ஒருத்தனுடைய பேரையும் புகழையும் நாசமாக்கலாம் என்று சிந்தித்து கதைக்கிற மனநோயாளிகளுக்கும் சேர்த்து தாண்டாப்பா அரசியல் செய்யணும். எனக்கு சரியான கவலையா இருக்கு. யோசிச்சு பாருங்கோ, 89ஆம் ஆண்டு பிடிக்கப்பட்ட அந்த 450 குடும்பங்கள்ல 450 குடும்பத்துக்கு மேல தாங்கள் காசு வேண்டதுக்கு தயாரா இருக்கிறோம் சொல்லி கொடுத்த கடிதம் கொடுத்த சனத்துக்கு போறதுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற அரசு மிச்சம் 1500 ஏக்கருக்கு எப்ப கொடுக்க போகுது? அந்த மக்கள் இன்றைக்கும் போராடுகிறார்கள். இன்றைக்கும் அந்த மண்ணில் நின்று அந்த மக்கள் போராடுகிறார்கள். அவர்களுக்குரிய நீதி நியாயத்தை யார் கொடுக்க போறார்கள்? இதுக்கு பதில் எனக்கு சொல்ல தெரியல, யார் கொடுப்பார்கள் என்று இன்றைக்கு சொல்லி. இந்த உரையில கடைசியா சொல்லி இருக்கிறேன். நீங்கள் இப்ப வடக்கு மக்களுடைய உண்மையான நிலையை சிங்கள மக்களுக்கு சொல்ற அர்ச்சுனா ராமநாதனை இப்படியாவது ஒரு வழக்கு போட்டு பாராளுமன்றத்தில இருந்து நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள். சந்தோஷம். 2029 நான் வருகின்ற போது அந்த டைமும் வந்து இந்த எதிர்கட்சியில இருந்தோன்னு இருக்க மாட்டேன். 2029 வருகின்ற போது மக்களுடைய பெருமளவான ஆசையோட, ஆதாரத்தோட, அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் வருவேன். ஆனா நான் ஒரு நாளுமே அந்த மக்கள் போட்ட ஆசீர்வாதத்தையும் இதையும் கொண்டு வந்து இங்க எதிர்கட்சியில இருந்து கொண்டு டீல் அடிச்சு கொண்டு பெட்ரோல் செட்டுகளை நடத்தி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கன்சல்டன்ட் டிரான்ஸ்பர் செய்து கொண்டு அப்படி எல்லாம் செய்து கொண்டு இருக்க மாட்டேன். அந்த நேரம் அரசாங்கத்துல தாண்டா இருப்பேன். அந்த நேரம் இந்த சனம் போராடினால் அந்த சனத்துக்குரிய நியாயமான காசை கொடுக்க சொல்லுவேன், அல்லது அந்த சனத்துக்குரிய காணியை உடனடியா விடுவிக்க சொல்லுவேன். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு மறுபடியும் அதுல கட்டுமானங்களை கட்ட வேணாம் நான் சில நேரத்துல ஓட போடுவேன். நீங்க விவசாயத்தை செய்யுங்க, காணியில விடுவிச்சு தாரன். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு பலாலி பெருசாக கட்டப்படுகிற சந்தர்ப்பத்துல, இன்றைக்காவது ஒரு நாளைக்கு மாத்திரம் பலாலி பெரிய ஒரு விமான நிலையமாக மாறி வடக்குமானம் சிங்கப்பூராக மாறுற நேரங்கள்ல நான் திருப்பியும் இதை என்ன செய்யலாம், விரும்பினா திருப்பவும் கசட் பண்ணி நான் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு உண்மையான அரசியல்வாதி என்றா இப்ப அது தேவையா இல்ல, சனத்திட்ட கூட சனம் வாழட்டும், பிறகு ஒரு நேரத்துல அந்த டைம்ல இருக்கிற வேல்யூவை கொடுத்து எடுப்போம். ஏன் சனத்திட்ட 89ஆம் ஆண்டு வேல்யூவை இன்றைக்கு தருவேன் சொல்லி சைன் பண்ணி எடுப்பாங்க. உங்களை விளங்கிட்டா? ஜிஏ பிரதீபன் என்ன செய்ய போறாருண்டா, வேல்யூ இல்லாம அதுல, அதாவது வந்து பெருமதி இல்லாம சைன் பண்ணி எடுத்துட்டு 89ஆம் ஆண்டு பெருமதி என்றே கொடுக்க போறாங்க. அதாவது லேண்ட் வேல்யூ ஜோஜி பாருங்க, 89ஆம் ஆண்டு எங்க அப்பா காணி எழுதி வேண்டியதுல 2000 ரூபா 3000 ரூபா, அதுக்குரிய வட்டி இப்போ ஒரு 10 லட்சம் பெறும். அவை 12 லட்சம் தான் கொடுக்க போறாங்க ஒரு பிறப்புக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த லேண்டினுடைய வேல்யூ என்ன, பெருமதி என்ன? ஏன் நாங்கள் எங்களுடைய சமூகம் எந்த அறிவுமே இல்லாம சுமந்திரன் மாதிரியான கோடாளி காம்புல நம்பிக்கொண்டு, சுமந்திரன் வந்து அந்த போராட்டத்துல நின்று என்ன சொல்லியிருக்காரு, இது தொடர்பாக நாங்க வழக்கு போட்டிருக்கோம், வழக்குல நீதிவான் சொல்லியிருக்காரு, விடக்கூடிய இதையும் விட முடியாததையும் சொல்லுங்க. சோ நாங்கள் விட முடியாததுல சொன்னா, அதாவது வந்து விடக்கூடிய அளவு பெருமதியான காணிகளை நீதிமன்றத்துக்கு சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதுகளை நீதிமன்றத்துல கேட்டு உங்களுக்கு எடுத்து தரோம். எப்படி ஒரு பொய்யான விடயங்களை சொல்லியிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு பொய், எப்படி ஒரு பித்தலாட்டமான விடயங்களை இந்த சுமந்திரமான் சொல்லி கொண்டிருக்காரு. இன்றைக்கு நான் கதைச்சேன், எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேரோட இருந்து உண்டாக்காச்சு. நான் பேர் சொல்ல விரும்பல, ஏனென்றால் சில பேருக்கு அது அரசியல் ரீதியாக தாக்கங்களை ஏற்படுத்தலாம். கதைக்க சொன்னார், மச்சான் நீ
எங்கட கட்சிக்கு வரலாம் தானேடாப்பா ரெண்டு சும்மா நக்கலா சொன்னேன். நான் வருவேன், ஆனா உங்களோட கட்சியில இருக்கிற ஒரு நெறிய அண்ணன், அந்த நெறியோட என்னோட வந்திருந்து நான் வேலையிறது. மக்களை ஏமாட்டுகிற நெறி, எங்களை ஏமாட்டினா பரவாயில்ல. இப்ப ஜோதிச்சு பாருங்க, மக்களுக்கே 2016ஆம் ஆண்டு சர்வதேச படுகொலையே இல்லாம பண்ணின ஒரு நெறி. இந்த நெறியோட நான் என்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு நல்ல இருக்கலாது. நானே கதிரையில இருக்க ஒரு ஆள் வந்து தோல்ல தட்டிச்சுது, நான் பேரை சொல்லல. உனக்கு என்னடா வாழ்ற, என்னடா நீ நினைச்சது கதப்ப, நினைச்சேன் விளம்புவ, நினைச்சேன் போவ, நினைச்சேன் வருவ. உண்மையா இருந்தா உன்னமா இருந்தாண்டாப்பா இருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர். உண்ட சம்பளம் முன்னட்ட என்று தோல்ல தட்டி கதைச்சது. அப்ப நான் சொன்னா நோமண்ணே, நான் சுயாதீனமாக இருக்கதான் ஆசைப்படுறேன். நான் யாருக்கும் அடிமையாகவோ, ஆனால் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய எனக்கு விருப்பம். ஆனா நான் சுயாதீனமாக தானே இருக்க விரும்புறேன். ஏனென்றால் சுயாதீனமாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு 3 மணிக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் 3:30 கதைச்சிட்டேன். சுயாதீனமாக இருக்கிற ஒருத்தனாலதான் தன்னுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கலாமே ஒழிய, சுயாதீனத்தை இனத்தினுடைய வலிகளை கதைக்கிறதுக்காக சுயாதீனத்தை விளக்க இயலாது. சோ இப்படி கதைச்சு கொண்டு போய்க்கலாம். இன்றைக்கு மாகாண சபை கேட்கல. அப்ப அவர் சொன்னார், எப்படியும் சுமந்திரன் அடிப்பார், வெல்லுவார். என்னடா ஆண்டு என்னடா வந்து சரிதானே. அப்ப நான் சுமந்திரன் வெல்லுவார், அதுக்கு மாகாண சபை நடக்காது. சோ சில கட்சிகள்ல இருக்கிற சில பேர் ஜோதி ஒன்றுக்கிறேன், சுமந்திரன் வெல்லுவார் என்கிற வெட்டி போடுங்கடா. அடுத்த முறை எலெக்ஷன் சுமந்திரன் வெல்லுவார் என்றது வெட்டி போடுவார். சுமந்திரன் வெல்லுவார் என்று நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாகாண சபையில அரசாங்கத்துக்கு இப்ப அர்ச்சுனாவினுடைய தேவையும் தேவையா இருக்கிறது, சின்ன சின்ன கட்சிகளும் தேவையா இருக்கிறது, எதிர்கட்சிக்கும் அர்ச்சுனா தேவையா இருக்கிறது. அவே இப்ப வந்து அந்த சிறு துரும்பும் பல்லு குத்து உதவ மாதிரி நான் ஒரு மிக மோசமான பல்லு குத்துறாள். அவே என்ன இழுத்து கொண்டு போய் மறுபடியும் வைத்தியராக்கி நாசமாக்கி விடுவோம் ஒரு டீம் ஒன்று ட்ரை பண்ணுது. இல்ல என்ன எப்படியாவது வச்சிருப்போம். இந்த அரசியலுக்கு ரிசைன் பண்ண போனாலும் மாகாண சபை எலெக்ஷனுக்கு நான் போவேன் தானே, போனாலும் தண்டு கட்சிக்கு இழுத்து உனக்கு முதலமைச்சர் 2 வருஷம், சுமந்திரனுக்கு முதலமைச்சர் 2 வருஷம் கொடுத்தா நீ போவியா? நான் என்ன நடந்தாலும் சுமந்திரனோட மட்டும் நான் போயிருக்க மாட்டேன். தமிழரசு கட்சியில எனக்கு விருப்பம் இருக்கிறது. மக்களால வந்து ஒரு காலத்துல உருவாக்கப்பட்ட பழம்பெரும் கட்சி என்ற ஆசை எல்லாம் இருக்கிறது எனக்கு. ஆனால் சுமந்திரனோட போய் நான் இருக்க மாட்டேன் சித்தால். ஏனென்றால் ஏனடான்னு கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், சுமந்திரன் அண்ணன் எங்களையுமே மாத்தி, தன்னையுமே மாத்தி, தன் கட்சியில நிக்கிறவனையுமே மாத்தி. ஆக அப்ப என்ன சொன்னா, சாணக்கியன் வெல்லு வேற என்னடா மாகாண சபையில. அப்ப நான் சாணக்கியன் ரங்கு வேற ஒண்ணு மாகாண சபைக்கு. பெரும்பாலும் சாணக்கியன் மாகாண சபைக்கு ரங்கு வேற போலதான் இருக்கிறதப்பு கிழக்கு மாநிலத்தில். ஆகவே சுமந்திரன் சாணக்கியன், சுமந்திரன் வடக்குல, சாணக்கியன் கிழக்குல ரங்குவார்கள் போலதான் கிடக்கிறது. இவர்களுடைய கதையை பார்த்தால் அப்படித்தான் இருக்குது என்று சொல்லி சொன்னாங்க. நான் அப்படியா, ஓகே, சுமந்திரன் ரங்கி சாணக்கியன். ஆகவே வடக்கிண்ட முதலமைச்சர் சுமந்திரன், கிழக்கிண்ட முதலமைச்சர் சாணக்கியன், அந்த ரேஞ்சுக்கு தான் போகிறது. அதுக்காக தான் இப்போது ஜனாதிபதியோட போய் இவர்கள் கதைச்சு போட்டு வந்திருக்கிறார்கள். சோ இந்த நிலைமையில தான் தற்போது அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓஹோ, அப்படியா நடக்கிறது. ஆகவே வடக்குல சுமந்திரன், கிழக்குல சாணக்கியன். ஆக ஒட்டுமொத்த தமிழின துரோகிகள்கிட்டையும் வடக்கு கிழக்க 2027 பறைக்கிறதுக்கு மாகாணத்தை பதிச்சு இருக்கிற என்பிபி அரசாங்கத்தோட ஒரு டீல் ஒன்று அடிச்சு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி கொண்டு ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் சூழ்ச்சிகளை என்னோட சமூகம் விழுந்து கிடக்குது. ஆனா இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போறாங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை பேர் பார்க்க போறாங்க தெரியாது, எங்களுக்கே தெரியாது எத்தனை பேர் பார்க்க போறாங்க. இந்த வீடியோவை விளங்கி கொண்டு எத்தனை பேர் ஓட் போட போயிடும் எங்களுக்கே தெரியாது. ஆக அள்ளு கொள்ளுகையா அவர் எங்க போடுறார், இவர் எங்க போடுறார். அங்க எல்லாருக்கும் சங்க கடையில வச்சு 5000 ரூபாய் காசும் அந்த போடுற துண்டும் கொடுக்குறாங்களாம்ன்றவனே போய் வேண்டி போடுற சமூகமாக, முட்டாள் சமூகமாக எங்களோட சமூகத்தை வளர்த்து வச்சுக்கொண்டு அதே அப்படியே அரசியல் செய்து கொண்டு இருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இல்ல என்னுடைய சமூகத்துக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சிந்திக்க பண்ணணும். சிந்திக்க பண்ணினால் தமிழின துரோகி, வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர் நாட்டுல இருக்கிற பல பேர் என்ன துரோகி 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 என்று என்ன எப்படியா இந்த அரசியலுக்குள்ள இருந்து வெளியேற்றுவதற்காக காசுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு இருக்கிறது. சோ இந்த நிலைமையில ஜோதிச்சு பாருங்க, இந்த வழிவடக்குல இருக்கிற காணிகளுடைய தெல்லிப்பள பிரதேச சபையில நடந்த விடயங்கள் கூட இலங்கைக்கு ஒட்டுமொத்த சிங்களத்துக்கும் அர்ச்சுனாதான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அதே தான் சொல்றேன். அதான் சொல்றேன், நான் ஒரு காலத்துல மறுபடியும் 2029ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை நீ கேட்கல, என்னுடைய இனத்துக்கு 100% உண்மையா இருப்பேன். என்னால அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிடுவேன். எனக்கு உங்கள்ட்ட தாரத்துக்கு ஒன்றும் இல்லை. உங்கள்ட்ட வேண்டிதான் நான் அரசியல் செய்யறேன். அது உங்களுக்கு விளங்கல. இன்றைக்கும் ஒரு அண்ணா ஒரு ஜெர்மனில இருந்து கோல் எடுத்து காசு போட்டிருக்கேன்னு சொல்லி பார்க்க சொல்லி. சோ இன்னொரு அண்ணா கோல் எடுத்தவர் ஆன்சர் பண்ணா அந்த கோம்போட எனக்கு எடுக்கல, மன்னர் அண்ணாவோட நான் எடுக்கணும் கோல். அந்த தான் வளமை எனக்கு உதவி செய்யறது. அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு மெட்டாக்கள்கிட்ட வேண்டி இந்த காசை செய்யணும், அந்த காசு தருவேன்னு சொல்லி சண்டை பிடிச்சு கொண்டிருக்குது. இதுக்குள்ள கனவேர் இந்த அக்கௌண்ட் நம்பரோட போட்டு இவன் வேண்டுறான்னு உழைக்கிறான். அடி இந்த உழைக்கிறது கொண்டு போய் என்னாடி நான் விழா காலம் எங்கேயாவது இடத்துல பிச்சை தொழில் எடுத்துக்கொண்டு கை நாட்டா இருந்திருந்தால் அரசியலுக்கு வந்து உழைக்கிறான்னு சொல்லலாம். அடி
நீங்கள் என்ன 2019 ஆண்டு 2021 ஆண்டு என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் போய் எடுத்து பாருங்கடா. நான் ஆன்லைன்ல எவ்வளவு உழைச்சிருக்கிறேன். அறிவே இல்லாதவன் மாதிரி வந்து கொமெண்ட் போட்டு கொண்டும் பதிவுகளை போட்டு கொண்டும் பேஸ்புக்ல இப்ப யாரும் அதை ஷேர் பண்றதும் இல்லை, அதை கணக்கெடுக்கிறதும் இல்லை. ஆனா வலிக்குது இல்லாம இல்ல, நீங்க திட்டேக்க வலிக்குது. ஆனா இந்த வேலி வந்து இப்ப பழகிட்டு, அதால பெரிய வேலை இல்லை. இவன் காசு எடுக்கிறான், பிச்சை எடுக்கிறான். காணிய விற்கிற பேர்ல, மதில் நட்ட போற பேர்ல பிச்சை எடுக்கிறான். அப்படியே வீடு கட்டுறதுக்கு கூட காசு வேணுமாண்டு ஜெர்மனில எத்தனையோ பேர் கேட்டவே, உனக்கு வீடு கட்டுறதுக்கு மெல்ல மெல்ல சின்ன சின்ன நான் கட்டு, ஒரு சின்ன குடிசை மாதிரி உன்னை கட்டு, நான் காசு தரமாண்டு. ஒரு வீடில் இன்றைக்கு நடந்த இந்த ஒத்திவைப்பு வேலை பிரேரணை வீடு இல்லாத ஆக்களுக்கு வீடு கொடுக்குற தொடர்பான பிரேரணை. எனக்கு வீடு இருக்காடா, இன்னைக்கு வீடே இல்லை, சொந்தமா வீடு இல்லை. நான் கட்டோன் ஆசைப்படையில பெத்தது ஆம்பளை பிள்ளைடா, அதால எனக்கு தேவையில்லை. விளைஞ்சா உங்களுக்கு நான் சொத்து சேர்த்து சீதனம் கொடுக்கணும், அத்தனைக்கும் இந்த ஆம்பளை பிள்ளைக்கு சீதனம் கொடுக்குற அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன். அவை எனக்கு அது தேவையும் இல்லை. உங்களுடைய இந்த விமர்சனங்கள் யோசிக்கல, உங்களை மாதிரி பாவங்களுக்கும் சேர்த்து தாண்டாப்ப அரசியல் செய்யற மன்னிக்கைகளதான் கவலையா இருக்கு. என்ன ஒரு விடயம், சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், என் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே.